நாம எல்லாருமே ஒரு செய்தியை வாசிச்சிருப்போம், இல்லாட்டி கேட்டிருப்பீங்க. அமெரிக்கா மறுபடியும் ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்களாமே, என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறது தான். பட் உண்மையிலேயே இப்போ அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஒரு டிக்ளைன் கண்ட்ரியா இருந்துட்டு இருக்கு. வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடு தான் அப்படின்னு சொல்றத அமெரிக்காவினுடைய அதிபரே சொல்லியிருக்கிறார் என்றால் அது உங்களால் நம்ப முடியுதா? அமெரிக்க அதிபர்களுடைய வரலாற்றில் இந்த அளவுக்கு அடி வாங்கின ஒரு அதிபர் வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. You talked about America as a nation in decline. And I said, you're right. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பழிவாங்க போறேன், ரஷ்யாவை பழிவாங்க போறேன், சீனாவை பழிவாங்க போறேன் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டையா நான் பழிவாங்க போறேன்னு சொல்லியே இப்போ தனி நாடாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு குவாட் மீட்டிங்லாம் நடந்துச்சு. அந்த குவாட் மீட்டிங்கில் ஜஸ்ட் இந்த 4 நாடுகளும் சேர்ந்து வெறுமனே ஒரு மீட்டிங் போடுறதுக்காக மட்டும் இந்த அமைப்பு இருக்கக்கூடாது. இந்த அமைப்பு நம்ம 4 நாடுகள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை சரிப்படுத்துவதற்கும், கடல் வழி ட்ரேடு மற்றும் முக்கியமான இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்கும் 4 நாடுகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. சார், நீங்கள் இந்த H1B விசா அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் கேட்கும்போது அந்த பக்கமாக இருந்த மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி, என்ன தெரியுமா சொன்னார்? அது இந்தியாவை மையப்படுத்தி போட்டது கிடையாதுங்க, அது எல்லா நாட்டுக்கும் போட்டது. இல்லை, ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதுக்கு நீங்கள் தடை போட்டிருக்கீங்களே, இந்தியாவுக்கு தடை போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்? இல்லை சார், அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க, அது இந்தியாவுக்கு எதிராக போட்டது, அது எல்லா நாட்டுக்குமே போட்டது. ஸோ இந்தியாவினுடைய கோபம் அப்படிங்கிறத, ஆமாம் அது இந்தியாவுக்கு எதிராக தான் போட்டோம், இந்தியா எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவினுடைய முடிவுகள் அமெரிக்காவுக்கு எதிரானதாக இருக்கிறது, எனவே எங்களுடைய நட்பு நாடான இந்தியாவுக்கு நாங்கள் இதை எங்களுடைய கண்டனமாக தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அமெரிக்கா சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை.